எதை தின்னா பித்தம் தெளியும். இது கண்டிப்பாக இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய நிலைமையாக இருக்கலாம். சென்காம் அமைப்பு சொல்லிட்டாங்க, 35 கப்பலை நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே யார் கப்பல் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிற முடிவு நாங்கள் தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்காம் சொல்கிறாங்க. நாளைக்கு பெரிய ஒரு அட்டாக்டா, நாளையோடு ஈரான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் வழியாக அமெரிக்காவினுடைய அஃபிஷியல் செய்தி தொடர்பாளர்கள் செய்தியை வெளியிட்ட பின்பு அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க, அதான் நேற்று வந்து சொல்கிறாங்க, இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான அட்டாக்கை நிப்பாட்டி வச்சுருக்காரு. ஏன் சார் நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டால், இல்லை டீல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையே எத்தனை முறை சொல்லுவீங்க? ரீல் அந்து போச்சுடா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதில் கனெக்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அமெரிக்கா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. அது இல்லாமல் ஈரான் சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத போட போகிறாங்க. இதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? சென்காம் அமைப்பு தான் இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி உலக நாடுகளிடையே ஒரு பரப்புரை அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது. டோட்டலாக 35 கப்பலை நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கமாக ஈரான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ப்ரீ வாருக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு இனி திரும்ப வாய்ப்பே கிடையாது. காரணம், நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முழு கண்ட்ரோலில் எடுத்துக்கிட போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் மாதிரி. எப்படி அணு ஆயுதம் இருந்தால் ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்காதோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கிற வரைக்கும் ஈரான் சேஃப் தான். அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கிறேன்னு சொன்னாலும் அடித்தாலும் ஈரானை தோற்கடிக்க முடியாமல் மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ரீத் பண்ணி எகெயின் ஈரான் அடிக்கிறதுக்கு தயாராகி வருகிறது அமெரிக்கா அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காட்ட போதுமான ஆயுதங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் லாங்காக இந்த யுத்தத்தை கொண்டு போயிட்டே இருந்தால் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஆயுதங்கள் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாம்ஹாக்காக இருக்கட்டும், பேட்ரியட்டாக இருக்கட்டும். இது இல்லாமல் குட்டி குட்டி மிசைல்ஸை வச்சு அமெரிக்கா அடித்தாலும் ஈரான் தடுத்துடுறாங்க. ஈரானுடைய அடுத்த அட்டாக்கை தடுப்பதற்காக அமெரிக்கா கோடிக்கணக்கில் செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வரும்போது அமெரிக்கர்களிடையே ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறத நிறைய பேர் எடுக்கிறாங்க. நிறைய பொது நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே அமெரிக்க அதிபருக்கு எதிரானதாக மாறுகிறது. இந்த அடுத்த வரக்கூடிய அமெரிக்காவினுடைய தேர்தலில் இந்த கருத்து கணிப்புலாம் இம்பேக்டை ஏற்படுத்தும். ட்ரம்ப் அவர்கள் அதீத ஆசைப்படுறாரு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக மட்டுமே ஈரான் யுத்தத்தை நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே இப்போ அமெரிக்கர்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படின்னா அதை அடிக்க போகிறாங்க, இல்லை அடிச்சுட்டாங்க, உடனடியாக ஏதோ ஒன்று நடக்க போகுது, இப்படி எப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாரு. ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறதுலாம் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ ஆயில் ப்ரைஸை ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? நேராக ஒப்பக் ப்ளஸ் நாடுகள்கிட்ட போய், எப்பா இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துங்க. எந்த ஒரு இடத்துல அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது, டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுதோ அங்கே விலை அப்படிங்கிறது கம்மியாகும். இங்கே டிமாண்ட் இருக்குது ஆனால் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஈரான்கிட்டருந்து வர வேண்டிய கச்சா எண்ணெய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருப்பதால் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால டிமாண்ட் கூடிக்கிட்டே இருக்குது, விலையும் அதிகமாகிட்டே இருக்குது. விலை அதிகமாக ஒவ்வொரு நாடுகளும் பதற ஆரம்பிப்பாங்க. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கும் அது சிக்கல் தான். 80லேருந்து 85% கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். $1 கூடினாலும் அது இந்தியாவுக்கு பேரிழப்பு. ஸோ இந்த மாதிரி பல நாடுகள் ஷாக்கிங்காக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு பயம் ஏற்படுகிறது. எண்ணெய் மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் இன்றைக்கி முடிவுகளை எடுத்திருக்காங்க. எஸ், நாங்கள் மறுபடியும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1,88,000 பேரல்ஸ் பெர் டே அப்படிங்கிற லெவலுக்கு எங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதனால் க்ரூட் ஆயிலுடைய விலை கொஞ்சமாக கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு பங்கு வர்த்தகத்தில் பணவியலில் சொல்ல வேண்டியதான். பணவியலில் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுனால இப்போ சொல்லிடுறேன். பங்கு வர்த்தகத்தெலாம் ஈடுபட போகிறீங்கன்னா இந்த ஒப்பக் ப்ளஸ் செய்திகள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கோ அவங்க தான் இந்த யுத்தத்தினுடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது பலராலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை இன்னைக்கும் ஈரான் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த யுத்தத்தில் ஈரான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈரானுடைய ஒவ்வொரு மூவும் அமெரிக்காவால் தடுக்கப்பட்டாலும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அதில் வெற்றி பெற்று விட்டார்களா என்று கேட்டால் ஈரானை இன்னும் சோழி முடிக்கலை. ஈரான் இன்னும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்டு இருக்காங்க.
கடைசியாக அந்த செய்தி என்ன தெரியுமாங்க, ஈரானும் ஓமானும் பேசிகிட்டு இருக்காங்க. ஈரான் ஒமான் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எப்படி ஸ்டேபிளாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். அப்போ மீடியேட்டராக இப்போ ஒமான் நாடு இருக்குது அப்படிங்கிறது ஈரானுமே அஃபிஷியலாக சொல்கிறாங்க. எஸ், இப்போ மீடியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒமான் நாடு தான். அப்போ பாகிஸ்தான் அதன் பின் இருந்த நாடுகள் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு அந்த மீடியேட்டர் ரோல் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஈரான் சொல்லிட்டாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். இன்றைக்கி வந்து ஈரானுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆல்ரெடி அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்து போட்டாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் எந்த முடிவுகள் வேணாலும் எடுக்க வேண்டும். அது இல்லாமல் இன்னொரு முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். ஏன்னா 2 நாடுகளுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப நாளாக யோசித்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ஏகப்பட்ட ஃபில்டர்லாம் பண்ணி தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் திடுதிப்புன்னு பார்த்தா நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லி தான் அமெரிக்கா அறிவித்தார்கள். அதற்காக எல்லாருமே மார்க் ரூபியோ அவர்களாக இருக்கட்டும், இல்லை இன்னும் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே சுவிட்சர்லாந்துக்கு போகிறதா செய்திகள் வெளியானது. திடுதிப்புன்னு பார்த்தா அது காலியாச்சு, அது அந்த செய்தியே இல்லாமல் ஆச்சு. மறுபடியும் ஈரான் அடித்தாங்க. கத்தாரினுடைய எண்ணெய் வளங்கள், கத்தாரினுடைய எண்ணெய் டேங்குகள் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கத்தார் அரசாங்கம் சொன்னதற்கு நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லி அமெரிக்கா அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கு, தொடர்ச்சியாக ஒரு 20-25 நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிஞ்சு 20-22 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. 14 இரவுகள் தொடர்ச்சி அடித்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறது நிப்பாட்டினாங்க. இப்போ கொஞ்சமாக நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தா மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஈரானுக்கு நம்ம வளைந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். உடனடியாக உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும். என்னையா இது, யுத்தத்தை நிப்பாட்டலாம், யுத்தத்தை நிப்பாட்டி யாருக்காவது ஒரு ஆளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொடுத்துடலாம், அதன் பிறகு சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா, ஈரானை தனிமைப்படுத்துவதற்காக நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டும். நாங்கள் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிற நாடுகள் கேட்பாங்க. சில நாடுகள் அதையும் செஞ்சிட்டு இருக்காங்க, சுடுகாட்டுக்கு போகிற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் ஈராக்கு துருக்கி என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, சார் வேண்டாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அடிக்கடி பிரச்சனை வருது, நமக்கான ஆயிலும் தட்டுப்பாடாக இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய ஆயிலும் தட்டுப்பாடாக இருக்குது, துருக்கி வழியாக அதாவது லேண்ட் வழியாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆயில் அப்படிங்கிறதுக்கான ட்ரேடை நடத்தலாம். அப்போது ஈராக்லேருந்து நேராக லேண்ட் வழியாக துருக்கிக்கு போய் துருக்கியிலேருந்து நேராக பிற நாடுகளுக்கு போகும். இது யாருக்கு கூடுதல் லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கிக்கு தான் கூடுதல் லாபம். அந்த இடத்துல ஆயில் ஹப்பாக மாறிடுவாங்க துருக்கி ஆயில் ஹப்பாக மாறிட்டாங்கன்னா வாவ் வேறு லெவல். $1 என் நாட்டு வழியாக வரணுமா, இந்தா ஒரு 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 பேரலுக்கு $1 தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட துருக்கி பணக்கார நாடாக மாறிடும், துருக்கிக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைச்சிடும். இதெல்லாம் துருக்கியினுடைய மனசில் இருக்குது. அதனால தான் ஈராக்கு பின்னாடியே துருக்கி போய் ஏகப்பட்ட ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்கினாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் விதியில் நம்ம பேசியிருந்தோம். அப்போ நான் துருக்கி ஈராக் இவங்களுடைய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், லேண்ட் வழியாக ஆயிலை கொண்டு போகிறதுக்கான அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிற அந்த பைப்லைன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த யுத்தத்தின் அந்த ஒரு சாராம்சத்தை தெரிந்து கொள்வதற்கு. சரி, அப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, UK, பல்கேரியா, உக்ரைன் இந்த 3 நாடுகள், பல்கேரியாவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், நாங்கள் இந்த போரில் அஃபிஷியலாக யார் கூடயும் பங்கு பெற போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு எதிராகவோ இல்லை எங்களை பார்த்தோ எந்த விதத்துலையும் பயமோ இல்லை நாங்கள் உங்களுக்கு எதிராக வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சுணர்வு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ UK வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி UK வரமாட்டேன்னு சொன்னது தான் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக மாறிச்சு. ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் தெரியுமா, என்னப்பா நேட்டோ நாடுகள்னு சொல்கிறீங்க, அண்டை நாடுகள், மேற்குலக நாடுகள், இங்கிலீஷ் நாடுகள்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு உதவினா யாரும் உதவி செய்ய வரமாட்டேங்கிங்க, நான் ஏன்டா உங்களுக்கு உதவணும், நான் ஏன்டா நேட்டோக்குள்ளே இருக்கணும், நான் ஏன்டா நேட்டோக்கு இவ்வளோ ரூபா செலவழிக்கணும், நேட்டோவே ஒரு வேஸ்ட்டான ஒரு அமைப்பாக எனக்கு தோணுது, அப்படி இப்படிலாம் சொல்லி டைலாக் சொன்னார் பார்த்தீங்களா. அதற்கான முழு காரணமும் இந்த மாதிரி அமெரிக்கா பேஸ்டான முடிவுகளுக்கு பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் உங்கள் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது தான். சரி, இப்போ சில கப்பல் அடி வாங்கிட்டு இருக்கு, நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கப்பல் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிறதா இருந்தால் எங்களுடைய இன்சூரன்ஸ் இத்தனை % அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்களா. இதனால் ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாமே கூடிடுச்சான்னு கேட்டால் எஸ், ஃப்ரைட் காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் OPEC+ நாடுகளுடைய அறிவிப்பு கொஞ்சம் பால்வார்த்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சவுதி அரேபியா தான். அப்போ சவுதி அரேபியா ஏதாவது ரிக்வஸ்ட் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் சவுதி அரேபியாவும் இன்னும் சில அரபுலக நாடுகளும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறத, ஈரானுக்கு எதிரான லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசித்து செய்யுங்கன்னு சொல்லி அமெரிக்காட்ட கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு இணங்க அமெரிக்கா இந்த தாக்குதலை நிறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மை என்னென்னா அமெரிக்காவினுடைய அந்த ஸ்டாக் வீல்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு இருக்கு.
இந்த ஸ்டாக் வீல்ஸ் கம்மியாகிறதுனால அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லாமல் இப்போ அமெரிக்கா இந்த யுத்தத்தை நிப்பாட்டியிருக்காங்க. ஈரான் இதை எப்படி ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அடிக்கடி அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை ஆதரிக்கிறது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிசைல்ஸ், அதாவது விலை கம்மியான மிசைல்ஸை ரீஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொழிற்சாலைகள் இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ சின்ன சின்ன மிசைல்ஸை வச்சு, சின்ன சின்ன ட்ரோனை வச்சு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான பிம்பத்தையும் அவங்களுடைய ட்ரீமையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் இவ்வளோ நாள் தாக்குப்பிடிச்சு நிற்கிறாங்களோ, இத்தனை ட்ரோனை வச்சு ரஷ்யாவுக்குள்ளேயே தாக்குதலை நடத்துறதுக்கு உக்ரைன் ரெடி ஆயிட்டாங்களோ, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானும் அவங்களுடைய காய் நகர்த்தலை செவ்வனே செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தார், எகிப்து போன்ற நாடுகளும் இதற்கு பின்னணியில் இருந்து இந்த யுத்தத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எகிப்து வரை நீண்டதாக யுத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா எகிப்தினுடைய சில போர்ட்லையும் இந்த மாதிரி ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது, மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. அந்த அட்டாக்குக்கு நாங்கள் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் சொன்னாங்க. இன்னைக்கு ஏமன் நாட்டுக்குள்ள ஏமன் ராணுவத்துக்கும் ஹூத்திஸுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாகவும், ஏமன் நாட்டை சார்ந்த ராணுவம் ஹூத்திஸுக்கு எதிரான அட்டாக்ல வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பாசிட்டிவான செய்தி தான். ஓவராலாக பார்க்கும்போது யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா நாங்கள் தான் யுத்தத்தை நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் எங்ககிட்ட கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி கேட்கவே இல்லை, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான விமர்சனத்தையும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எது எப்படியோ நாளைய தினம் ஒபெக் ப்ளஸ் நாடுகளுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் மார்க்கெட்டில் இது கொஞ்சம் ஸ்டேபிள் நிலைமையை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வியூகம் வழியாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.